புலவர் பலருடைய பாடல்களுடைய தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. புறத்திரட்டா, தனிப்பாடல் திரட்டா, நன்னூலா? இதனுடைய சரியான பதில் அப்படின்றது வந்து தனிப்பாடல் திரட்டு. சந்த கவிமணி என குறிப்பிடப்படக்கூடிய புலவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வள்ளலார், தமிழழகனார், நாமக்கல் கவிஞர். இவங்க 3 பேரில் தமிழழகனார் என்பது தான் சரியான பதில். சந்த கவிமணி என குறிப்பிடப்படக்கூடிய புலவர் அல்லது கவிஞர் வந்து தமிழழகனார். சந்த கவிமணி என குறிப்பிடப்படக்கூடிய தமிழழகனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சண்முக சுந்தரமா, துரைமாணிக்கமா, சுப்பிரமணியமா அப்படின்னு பார்த்தோன்னா தமிழழகனுடைய இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். ஃப்ளோரோ கார்பனுடைய ஒரு மூலக்கூறு அப்படின்றது வந்து ஒரு டேஸ் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைச்சு விடக்கூடிய அளவுக்கு வலிமை கொண்டது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 1,00,000 இல்லை 1,00,00,000 1 பில்லியனா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃப்ளோரோ கார்பன் அப்படின்றப்படக்கூடிய இந்த ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து குளிர்சாதன பெட்டியிலேருந்து வெளியேறக்கூடிய இந்த ஓசோனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த கார்பனானது 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைச்சு விடக்கூடிய அளவுக்கு அபாயகரமானது. கிபி பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் டேஸ் எனும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றுடைய உதவியினால் நடுக்கடல் வழியாக முசூரி துறைமுகத்துக்கு நேர விரைவில் பயணம் செய்யக்கூடிய ஒரு புதிய வழியை கண்டுபிடித்தார் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. ஹிப்பாலஸா இல்லை வாஸ்கோடகாமாவா இல்லை யுவான் சுவாங்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் அப்படின்றது வந்து ஹிப்பாலஸ். சந்த கவிமணி என அழைக்கப்படக்கூடிய தமிழழகனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. துரைமாணிக்கமா, சுப்பிரமணியனா இல்லை சண்முக சுந்தரமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சுப்பிரமணியன் அப்படின்றது வந்து மகாகவி பாரதியாருடைய இயற்பெயர். பாவலரேருடைய இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். அவ்வாறு இருக்கையில் மீதமுள்ள இந்த சண்முக சுந்தரம் அப்படின்றது மட்டும்தான் இந்த சந்த கவிமணி என குறிப்பிடக்கூடிய இந்த புலவருடைய இயற்பெயராக இருக்கக்கூடும். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 10, 11, 12 அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மொத்தம் 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து சந்த கவிமணி என அழைக்கப்படக்கூடிய தமிழழகனார் அல்லது சண்முக சுந்தரம் இவர் வந்து மொத்தம் 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து படைச்சிருக்காரு. நன்னம்பிக்கை முனை அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அது வந்து வாஸ்கோடகாமாவாக இருந்திருக்கும். ஒரு சீனத்துறவி அப்படின்ற மாதிரி வந்துருந்துச்சுன்னா சீன பயணி அப்படின்ற மாதிரி வந்திருந்தால் கூட அது வந்து யுவான் சுவாங் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். இங்கே வந்து கிபி பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் அப்படின்ற பெயர் இருக்கக்கூடிய ஒரு கிரேக்க மாலுமி. அவர் என்ன மாலுமினா கிரேக்க மாலுமி பருவக்காற்று, ஏதோ ஒரு பருவக்காற்றினுடைய உதவினால் நடுக்கடலிருந்து ஈஸியாக, அதாவது எளிமையாக முசிறி துறைமுகத்துக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஈஸி பேத்தை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காப்புல. இதனால் அவருடைய பெயரையே அந்த பருவக்காற்றுக்கு பெயர் சூட்டிட்டாங்க. அதாவது ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்ற மாதிரி பெயர் சூட்டிட்டாங்க. செய்யுள்ள ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் வந்து அளபெடுக்கும். இவ்வாறு நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை எவ்வாறு குறிப்பிடுறாங்க அப்படின்னா செய்யுளிசை அளபடியா, இசை நிறை அளபடியா, அல்லது இவை இரண்டுமா அல்லது இவை இரண்டும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் என்பது வந்து இரண்டுமே தான். ஏன்னா செய்யுளிசை அளபடையுடைய இன்னொரு பெயர் தான் இசை நிறை அளபடை. அளபெடுத்தல் என்பதன் பொருள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீண்டு ஒலித்தலா இல்லை குறுகி ஒலித்தலா இல்லை சம அளவில் ஒலித்ததா அப்படின்னா இதற்கான சரியான பதில் என்பது வந்து நீண்டு ஒலித்தல். செய்யுள்ள ஓசை குறையாத இடத்துலையும் கூட இனிய ஓசைக்காக குரில் வந்து நெடிலாகி அளவெடுப்பது. இதற்கான சரியான பதில் என்பது வந்து இன்னிசை அளபடை. எடுத்துக்காட்டு வந்து கெடுப்பதுவும். ஹிப்பாலஸ் அப்படின்ற பெயர் இருக்கக்கூடிய ஒரு கிரேக்க மாலுமி. அவர் என்ன மாலுமினா கிரேக்க மாலுமி பருவக்காற்று, ஏதோ ஒரு பருவக்காற்றினுடைய உதவினால் நடுக்கடலிருந்து ஈஸியாக, அதாவது எளிமையாக முசிறி துறைமுகத்துக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஈஸி பேத்தை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காப்புல. இதனால் அவருடைய பெயரையே அந்த பருவக்காற்றுக்கு பெயர் சூட்டிட்டாங்க. அதாவது ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்ற மாதிரி பெயர் சூட்டிட்டாங்க. யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு டேஸ் துறைமுகத்துக்கு வந்து செல்கின்றன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகிய ஹிப்பாலஸ் என்பதையே பெயர் சூட்டினார்கள். இது ஏற்கனவே நான் இப்போ முன்னாடி சொன்னது தான், ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்றது தான். இது முசிறி துறைமுகத்துக்கு, சேர நாடுன்னு வந்துட்டாலே முசிறி துறைமுகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க.